Hello everyone, welcome to my channel. நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? 2024ல் எப்படியாவது பிஜிடிஆர்பி வேலையை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை சிலபஸை தரவாக படிச்சுக்கிறது. செகண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிசிஸ் மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2001ல் 2002 to 2003ல் 2004ல் 2006ல் 2012ல் 2013 2015 2017 2019 அண்ட் 2022 இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு தடவையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேஜர்லேயே பார்த்திங்கன்னா 110 கொஷின்ஸ் உங்கள் மேஜர்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் 2001ல் மட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100 கொடுத்துருந்தாங்க. அப்போ 70 கொஷின்ஸ் இருந்தது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கொஷின் செட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஷின் செட்டிங் எப்பயுமே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு 50 கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக சிலபஸ் தெரிஞ்சாலே அட்டென்ட் பண்ணுற மாதிரியும் 50 கொஷின்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 50 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். லாஸ்ட் 50 கொஷின்ஸ், அதாவது 100 மார்க்ஸ்க்கு மேலே எடுக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷ கணக்கில் ஒரே விஷயத்தை திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேபி வருஷ கணக்குன்னு கூட தேவைப்படாது. நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 to 6 months கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்க கொஷினை ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுங்கள். அதை சாப்டர் வைஸ் இல்லையா யூனிட் வைஸ் நீங்கள் பிரித்து அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயம் பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, லைனை கொடுத்து அந்த லைன் எந்த போயமில் இருக்குது இல்லையா, அந்த லைனை கொடுத்து அந்த லைன் யார் எழுதியிருக்காங்க, போயம் நேம் கொடுக்காம யார் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரிலாம். அப்புறம் பொயட்டிக் டிவைசஸ், அப்புறம் ஒரு சில போயமில் இயர்ஸ், இது மாதிரி தான் இயர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் இது வரைக்குமே ஃபாலோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக எடுத்திங்கன்னா, நான் மேஜருக்கு மட்டும் சொல்கிறேன், இங்கிலீஷ்க்கு மட்டும் 1280 கொஷின்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2022ல் 3 பேட்சஸாக இந்த எக்ஸாம் நடந்தது. ஸோ அதனால் அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் 330 கொஷின்ஸ் எடுக்க முடியும். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 1280 கொஷின்ஸ் எடுக்க முடியும் உங்களால். இதில் பார்த்தீங்கன்னா 2019ல் இருக்க பேட்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. 2022 பேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த 2001ஓட கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஒரு இயர்க்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் 2024ல் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னாலும் இந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் இப்போ லைனாக ஒரு ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் புரியும். அதை வச்சு நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதை ஈஸியாக ஆக்கிறதுக்காக நம்ம எவ்ரிடே 20 கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சேம் பேட்டர்ன் டெலகிராம் குரூப்லேயும் இந்த 20 கொஷின்ஸ் ஆர் சம் அதர் கொஷின்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 5 கொஷின்ஸ் நம்ம கொடுக்குறதா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த 20 கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 2001 கொஷின் பேப்பரில் இருந்தது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாகவே எல்லாரானாலையும் ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஹூ கால்ட் சாசர் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி? ஆன்சர் ட்ரைடன். செகண்ட் கொஷின், லிசிடஸ் இஸ் அன் எலிஜி ஆன். ஸோ லிசிடஸ்ன்றது ஒரு எலிஜி, அதை மில்டன் எழுதியிருக்காரு. அதை ஒரு மோனாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்காக எழுதியிருக்காருன்னா எட்வர்ட் கிங், அவருக்காக அந்த எலிஜியை எழுதியிருக்காரு.
ஸோ இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். இது ஒரு ஃபேமஸ் லைன். இது வந்து ஷெல்லி எழுதியிருக்காரு. ஃபேமஸ் லைன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து ஷெல்லியோட எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளுக்கு ரிவீல் ஆகுது வந்து ஆப்டிமிசம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஷெல்லி வந்து ஒரு ரெவல்யூஷனரி. ஸோ தேர்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம படிக்கல அப்படின்னும் போது தேர்ட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி போயட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த லைனில் நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா அவரோட ஆப்டிமிஸ்டிக் வியூ வந்து தெரியுது. ஸோ வின்டர் வந்துருச்சுன்னா ஸ்ப்ரிங் வந்து போயிடுமா. ஸோ வின்டர் வந்து எப்பயுமே வந்து நம்ம மித்தாலஜிக்கல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வின்டர் வந்து டெத் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ வந்ததுன்னா ஸ்ப்ரிங் வந்து பின்னாடி போயிடுமா அப்படின்ற ஒரு லைனில் வந்து அவர் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காரு அப்படின்றது தான் இதில் வந்து ப்ரூவ் ஆகுது. ஃபோர்த்து கொஷின், ஷேக்ஸ்பியர்ஸ் மெஷர் ஃபார் மெஷர் இஸ் அ ப்ராப்ளம் பிளே. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் பிளே. எதை வச்சு ப்ராப்ளம் பிளேன்னு சொல்லுவோன்னா அதில் வந்து காமெடி, அதில் வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவை எடுத்து அதை வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் வியூ இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஏஎஸ் போஸ் அப்படின்றவர் தான் ப்ராப்ளம் பிளே அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணார் ஷேக்ஸ்பியரோட பிளேலேருந்து. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் பிளே. ஸோ டோட்டலி 3 ப்ராப்ளம் பிளேஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஹேம்லெட்டையும் வந்து ப்ராப்ளம் பிளேயில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த 3 ப்ராப்ளம் பிளேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து, ஹூ இஸ் த போயட் தட் செட் ஐ வோக் ஒன் மார்னிங் அண்ட் ஃபவுண்ட் மை செல்ஃப் கிரேட். இது வந்து யார் சொன்னாங்க? ஸோ ஒரு நாள் வந்து அவர் வந்து அந்த போயட் வந்து ஒரு இது எழுதியிருக்காரு, அந்த ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்கை வந்து இது பப்ளிஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஏஞ்சி பார்த்து நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்குவார். அந்த போயட் யார் அப்படின்னா லார்ட் பைரன். ஸோ இவரோட ஒர்க் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து எந்த ஒர்க்குக்கு இந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்தாரு அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அது மெனி பார்ட்ஸில் வந்து நிறைய பார்ட்ஸில் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து, ஹூ இஸ் த ஹீரோயின் ஆஃப் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸோட ஆத்தர் வந்து ஜேன் ஆஸ்டன். அவங்க மொத்தம் 6 நாவல்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அதில் 4 நாவல்ஸ் வந்து அவங்க இருக்கும்போதே பப்ளிஷ் ஆச்சு, 2 வந்து போஸ்டமஸாக பப்ளிஷ் ஆச்சு. இதில் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் வந்து அவங்க இருக்கும்போதே பப்ளிஷ் ஆனது. இதில் வந்து இதோட மூவி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோவில், அமேசான் ப்ரைமில் கூட இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். ஸோ ஏன்னா இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். இதனுடைய ஹீரோயின் வந்து எலிசபெத் பென்னட். ஸோ ஹூ இஸ் த ரைட்டர் ஆஃப் அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். ஸோ இதனுடைய ஆத்தர் வந்து ஜான் கீட்ஸ். எதில் இந்த லைனை எழுதியிருப்பாருன்னா என்டிமியான்ன்ற ஒர்க்கில் வந்து தான் இந்த லைனை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். 8th கொஷின், டாக்டர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி கேம் அவுட் இன். எந்த இயரில் வந்து டிக்ஷனரி வந்தது? சாரி, இது வந்து 1955 இல்லை, 1755. டைப்பிங் எரர்னு நினைக்கிறேன். ஸோ நான் 1755. ஸோ அந்த இயரில் தான் வந்து அவரோட டிக்ஷனரி வந்து வெளிவந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து, த ஃப்ரேஸ் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் இஸ் அசோசியேட்டட் வித். வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்றது வந்து யார் வந்து அவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்ரிட்ஜ். எந்த கிரிட்டிக்கல் ஒர்க்லனா பயோகிராஃபியா லிட்ரரியா அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்கில் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பொய்டிக் ஒர்க்கை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா இதையுமே வந்து நம்ம ஒரு சிலதெல்லாம் இப்போ நம்ம நார்மலி குப்லக்கானை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம போயமை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாவே வில்லிங்காக வந்து இந்த ரியலிஸ்டிக் வேர்ல்ட்லேருந்து நம்ம வந்து டிஸ்பிலீவ் பண்ணிக்கணும். அதை வந்து ஒரு இமேஜினேஷனாக ஒரு நடக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ரியல் லைஃப்பை கூட அதை கம்பேர் பண்ணக்கூடாமல் அதை வந்து தள்ளி வச்சு நம்மளே வந்து வில்லிங்காக வந்து நம்ம ரியல் லைஃப்லேருந்து டிஸ்பிலீவ் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கால்ரிட்ஜ். நெக்ஸ்ட் வந்து 10th கொஷின், த மூமெண்ட் ரிட்டர்ன் டு நேச்சர் ஹேஸ் டு டூ வித் த ரொமான்டிக் ஏஜ். இதே வந்து அமெரிக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து டிரான்சென்டென்டலிசம் ப்ளஸ் அது ஸ்பிரிச்சுவலும் கூட. நெக்ஸ்ட் வந்து, ப்ரௌனிங் செலிப்ரேட்டட் போயம்ஸ் ஆர் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராமட்டிக் மோனோலாக். இதில் வந்து யூஜிடிஆர்பியில் வந்து
நமக்கு ஒரு போயம் கொடுத்துருந்தாங்க, மை லாஸ்ட் டச்சஸ். இதில் பிஜிடிஆர்பியில் வந்து ஆண்ட்ரியா டெல் சாட்டோ அப்படின்ற ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்லோஸ் ஃபர்ஸ்ட் ப்ளே வாஸ் டாம்பர்லின். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்ற வீடியோவில். டாம்பர்லின் வந்து 2 பார்ட்டாக வந்திருக்கு, மொத்தம் 6 பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ரொம்பவே ஃபேமஸான ப்ளே, அண்ட் த ஜூ ஆஃப் மால்டா வந்து த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எழுதுறதுக்கு ஷேக்ஸ்பியருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் எட்வர்ட் த செகண்ட் வந்து ரிச்சர்ட் 2, ரிச்சர்ட் 3, எட்வர்ட் த தேர்ட் இதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஷேக்ஸ்பியருக்கு. இதெல்லாம் மாடலாக வச்சு தான் ஷேக்ஸ்பியர் அந்த பிளேஸ்லாம் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 13th, வால்ட் விட்மன் வாஸ் த நேஷ்னல் poet ஆஃப் அமெரிக்கா. ஷேக்ஸ்பியர் ரோட் how many plays? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து எல்லாராலையும் அக்ரி பண்ணிக்கிறது வந்து 37 பிளேஸ் தான். சம் பிளேஸ் வந்து அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, பட் அதுக்கான வேலிட் ப்ரூஃப் கிடையாது. பட் எல்லாராலையும் ஒத்துக்கக்கூடிய ப்ரூஃப் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 37 பிளேஸ். ஸோ எங்கே கேட்டாங்கனாலும் 37 பிளேஸ்னு எழுதலாம். இதே வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து எத்தனை வந்து ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா 36 பிளேஸ். ஆனால் அதில் ஏன்னா அதில் பெரிக்கல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகலை. இதே இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் இருக்க ப்ரொலாக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து 35 பிளேஸோட நேம்ஸ் தான் இருக்கும், ஒரு பிளேயோட நேம் இருக்காது. அதை வந்து பட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, உள்ளே அந்த பிளே இருக்குது, அந்த லிஸ்ட் ஆஃப் கேட்லாகில் மட்டும் அது வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15th வந்து இன் விச் இயர் லிரிக்கல் பேலட்ஸ் வேர் பப்ளிஷ்ட். இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1798. 1789 வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்தது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு அது வரைக்குமே பார்த்திங்கன்னா ரிச் பீப்புளுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ரைட்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆகிறப்ப தான் புவர் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க, புவர் பீப்புள்ஸ்க்காகவும் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தது. வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆதரவு தெரிவித்தார், ஒரு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் ரொம்பவே ஆதரவு தெரிவித்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1798 லிரிக்கல் பேலட்ஸ் எழுதினார். இதுவும் வந்து இதுதான் வந்து மெயினாக ரிட்டன் டு நேச்சரோட இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், த சர்க்குலேட்டிங் லைப்ரரிஸ் வேர் பாப்புலர் டியூரிங் த 17th century. 17th centuryன்னும் போது 1601லேருந்து 1699 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்குலேட்டிங் லைப்ரரிஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணதே வந்து 1476 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து ஒன்றொன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த 17th century பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய புக்ஸ் வரும்போது லைப்ரரிஸ் வச்சு அதை சர்க்குலேட்டிங் மாதிரி பண்ணாங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இதெல்லாம் வந்து இந்த 17th centuryயில் தான் வந்துட்டு எண்டிங்கில் தான் வந்துட்டு பீரியாடிக்கல்ஸ்லாமும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. 17th question, the character Mrs. Malaprop was created by ரிச்சர்ட் ஷெரிடன். ஸோ இதை வச்சுட்டு ஒரு லிட்டரரி டேர்மும் இருக்குது, மேலப்ராப்பிசம். அதாவது சம்டைம்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசும்போது ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை ஸ்லிப் ஆகி நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, அதனுடைய லிட்ரரி டேர்ம் தான் வந்து மேலப்ராப்பிசம். இதை வந்து டாக்பெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த டாக்பெரிசம்னு சொன்னாங்க, அதை வந்து டாக்பெரின்றது ஷேக்ஸ்பியரோட கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து ஷெரிடன் வந்து கிரியேட் பண்ண மிஸ்ஸஸ் மேலப்ரோப்போ அதே மாதிரி பேசுகிறதுனால மேலப்ரோப்பிசம் அப்படின்னும் இந்த லிட்டரரி டேர்ம் வந்து மாறிடுச்சு. 18th question, Jane Austen's subject matter for her novels is social reform. ஸோ எல்லா நாவல்ஸ்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோஷியல் ரெஃபார்மை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இவங்க ஜேன் ஆஸ்டன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து அந்த ஒரு கம்யூனிட்டியில் அந்த ஒரு சொசைட்டியில் என்னென்னலாம் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் அவங்க வந்து எல்லாத்தையும் கீனாக அப்சர்வ் பண்ணி அவங்களோட நாவல்ஸ் எல்லாத்துலேயும் சீன் பை சீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட நாவல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சோஷியல் ரெஃபார்ம் இருக்கும். 19th one, Duncan is a guest of Macbeth as Inverness Castle. ஸோ இன்வர்னஸ் கேசல் வந்து மேக்பத்தோட பிளேஸ் இருக்குது, அங்கே தான் வந்து டன்கன் வந்து கெஸ்ட்டாக போவார். அங்கே தான் வந்து டன்கனையும் வந்து மேக்பத் வந்து கொண்டுடுவார். டன்சினான்றது வந்து டன்கனோட கேசல், டன்கன் இருக்கிற கிங்கோட பேலஸ். நெக்ஸ்ட் வந்து இன் விச் ஓட் டஸ் கீட்ஸ் ரெஃபர் டு ரூத். ரூத்துன்ற ஒரு பர்சனை வந்து எந்த ஓடில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஓட் டு நைட்டிங்கேல். ரூத் வந்து ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர். இந்த பிப்ளிக்கல் கேரக்டர் வந்து பைபிள் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது, அதாவது ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிள் க்ரியேட் பண்ணும்போது ரூத் வந்து ஒரு பைபிளில் வந்து மேலாகவும் இன்னொரு பைபிளில் வந்து ஃபீமேலாகவும்
எப்படி சொல்கிறது, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க ஃபீமேலாகவும் வச்சு. அதனால் அந்த பைபிளை வந்து ஹீ பைபிள், ஷீ பைபிள்னு 2 பிரிவாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கொஷின். ஸோ இன்னைத்த வீடியோவுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எவ்ரி டே I will meet you with 20 questions. Thank you.